வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஒப்பந்த சட்டம் அதை பத்தி தான் நம்ம பார்த்தோம். இப்ப அதுல பேசிக்கா நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு ஒப்பந்தம் எப்படி இருக்கணும், உடன்படிக்கைக்கும் ஒப்பந்தத்திற்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதுல என்னென்ன முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, லாஃபுல்லா இருக்கணும், பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடாது அப்படின்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, வேஜர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனா ஒரு கான்ட்ராக்ட் முழுமையடையும். இன்னொரு இதுல ஒரு அன்சர்டன் இவெண்ட், அந்த அன்சர்டன் இவெண்ட் மேல நம்ம ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறது, இதுதான் கண்டிஜென்ட் அண்ட் வேஜர். அதை பார்த்தோம். ஸோ கண்டிஜென்ட் அண்ட் வேஜர் அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்தின் என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஒப்பந்தம்னா 2 பேர் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு ஏற்புடையதாக எப்போ ஒரு ஒப்பந்தம் மாறுது, பேஸ்ட் ஆன் வேலிடி, எப்ப எல்லாம் அது ஒரு ஏற்புடைய ஒப்பந்தமாக மாறுது அப்படிங்கறத பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் எக்ஸிகியூஷன், செயல்படுத்துதன் மூலமாக எப்படி ஒரு ஒப்பந்தம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன், ஒரு ஒப்பந்தம் எந்த முறையில உருவாக்கம் செய்யப்படுது, அந்த அடிப்படையில இருக்கிறது எப்படி ஒரு டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்றோம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கன்சிடரேஷன், ஒரு இணை மதிப்புன்னு பார்த்தோம் கன்சிடரேஷன். ஸோ இந்த கன்சிடரேஷனுடைய அடிப்படையில எப்படி நம்ம ஒரு ஒப்பந்தத்தை வகைப்படுத்துறோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் வேலிடிட்டி, ஏற்புடைமை அப்படின்னு பார்த்துட்டோம். வேலிட் அப்படின்னு சொன்னாலே சரியான ஒரு ஒப்பந்தம், ஏற்புடைய ஒரு ஒப்பந்தம். ஸோ ஆல் கிரைட்டீரியா டு த கான்ட்ராக்ட்ஸ் டு பி ஃபுல்ஃபில்ட். ஸோ ஒரு கான்ட்ராக்ட்ல என்னெல்லாம் சொல்லிட்டோமோ, எதெல்லாம் தேவைன்னு சொல்லியிருக்கோமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னா அது ஒரு முழுமையான கான்ட்ராக்ட், ஏற்புடைய ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு 2 காம்பிடென்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க, அங்க ஒரு ரியல் கன்சிடரேஷன் இருக்கு, யாருடைய அச்சுறுத்தலோ எதுவுமே அந்த இடத்துல இல்ல, லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கு அண்ட் அது லீகலி என்ஃபோர்ஸபிளா இருக்கு. ஸோ இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். அப்போ வாய்ட் கான்ட்ராக்ட்னா என்ன? மேல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நிறைய ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, காம்பிடென்ட் பார்ட்டிஸ் இருக்கணும், கன்சிடரேஷன் ரியலா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா கூட அந்த கான்ட்ராக்ட் வாய்டு. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா கான்ட்ராக்ட் வித் அ மைனர் இஸ் வாய்ட் ab initio அப்படின்னு பார்த்துட்டோம் நம்ம. அது இட் இஸ் வாய்ட் ஃப்ரம் த பிகினிங், அதை எப்பயுமே மாத்தவே முடியாது. அப்ப வேலிட் வாய்டுன்னு சொல்லிட்டோம். வேலிட்னா செல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம், வாய்டுனா செல்லாத ஒப்பந்தம். இப்போ வாய்டபிள்னா என்ன? இப்ப ஒரு காம்பிடென்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த காம்பிடென்ட் பார்ட்டிஸ் ஒரு ஒரு காம்பிடென்ட் பார்ட்டிஸ், ஆனா அந்த இடத்துல ஒரு ரியல் கன்சிடரேஷன் இல்ல, அந்த கான்ட்ராக்ட் என்டர் ஆகும் போது அந்த ரியல் கன்சிடரேஷன் இல்ல. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சோ ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு, சாரி ஒரு பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, வாய்டபிள் அப்படின்னா என்ன? அத வேலிடும் பண்ணலாம், வாய்டும் பண்ணலாம். ஒரு செல்லக்கூடிய கான்ட்ராக்ட் ஆகலாம், செல்லாத கான்ட்ராக்டாவும் மாத்தலாம். ஒரு கான்ட்ராக்ட்ல 2 பேர் இருக்காங்கன்னு பாத்துட்டோம் நம்ம. 2 பேர் வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட ஒரு தப்பான தகவல் சொல்லி அந்த கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிடுறாங்க. அப்போ அந்த இன்னொரு பர்சன் அதை நினைச்சா வேலிட் கான்ட்ராக்டா, ஆமா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு இருக்கட்டும் அப்படின்னே வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா என்கிட்ட ஃப்ராட் சொல்லி
மிஸ்ரெப்ரசன்டேஷன் மூலமா இந்த கான்ட்ராக்ட்ல என்டர் ஆனாங்க, அதனால இதை செல்லாத கான்ட்ராக்டா மாத்துங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வாய்டபிள். ஒரு வாய்டபிள் கான்ட்ராக்ட் கேன் பி மேட் வேலிட் ஆர் வாய்டு. ஸோ அது அந்த கான்ட்ராக்ட்ல என்டர் ஆன பார்ட்டியை பொறுத்த ஒரு விஷயம். இல்லீகல் கான்ட்ராக்ட் பேர்ல கிளியரா இருக்கு, ஒரு அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல இருக்கு. அதாவது கடத்துதல், கள்ளக்கடத்தல்லாம் பண்றது, கள்ளக்கடத்தல் தான் நம்ம சொல்றோம். அது பண்றது தப்பு, ஸ்மக்லிங் பண்றது தப்புன்னு சொல்லிடும். ஸோ அந்த ஸ்மக்லிங் பண்றதுக்காக ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறோம்னா அது தப்பு. அன்என்ஃபோர்ஸபிள், அதாவது ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸ், ஒரு கான்ட்ராக்ட்ல லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கணும். அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, அதாவது 2 பேர் கையெழுத்து போட்டிருக்கணும். எந்த ஒப்பந்தத்துக்குள்ள யார் என்டர் ஆகுறாங்களோ அந்த இருவர் அதுல கையெழுத்து போட்டிருக்கணும். இங்க கையெழுத்து போடல, அப்போ அது அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். அப்ப கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா அது என்ன ஆகும்? என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்டா மாறும். அதே மாதிரிதான் ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். ஒரு பத்திரத்துல நம்ம கையெழுத்து போடும் போது ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம விற்க போறோம், அப்ப அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டிலாம் வரும். அது கரெக்டா கட்டி இருக்கணும். கம்மியா கட்டினோம்னா அது செல்லாதுன்னு ஆயிடும். அப்போ அதை எப்ப ஃபுல்ஃபில் பண்றோமோ அப்ப அது செல்லக்கூடிய ஒரு ஆவணமாக மாறிடும். நெக்ஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன். உருவாக்குதல், ஒரு ஃபார்மேஷன், ஒரு கான்ட்ராக்ட் எப்படி நம்ம உருவாக்குறோம்? எக்ஸ்பிரஸா நம்ம சொல்லியும் உருவாக்கலாம். பை டிஃபால்ட் நம்ம ஒரு செயலை செய்யும் போது டிஃபால்ட்டா ஒரு கான்ட்ராக்ட் அந்த இடத்துல கிரியேட் ஆகும். குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னா ரிசம்பிளிங், ஒரு ஒற்றுமை இருக்கிறது, அதுதான் வந்து குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன? ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் போடுறோம், ஒருத்தர் கூட போடுறோம், என்னோட வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஒப்பந்தம் இருக்கும்? நான் உனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துடுறேன், அதுக்கு பதிலாக என்னோட வீடோட உள்பக்கம் எல்லாம் வெள்ளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியரா ஒரு டிஃபைன் பண்ணிட்டோம். இத்தனை நாளைக்குள்ள, ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு முடிச்சு கொடுக்கணும், கிளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கிளியரா அவுட்லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். இம்ப்ளைடு கான்ட்ராக்ட், ஒரு பஸ் டிக்கெட் வாங்குறோம், சென்னை டு சேலம் ஒரு பஸ் டிக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட், அந்த டிக்கெட் வாங்குறது மூலமா என்ன டிஃபால்ட் ஆயிடுது? எந்த பஸ், அந்த பஸ்ல ஏறி உட்காந்தா என்ன சென்னையில இருந்து சேலம் வரைக்கும் அவங்க கொண்டு போய் விடணும். நடுவுல பஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா கூட ஆல்டர்னேட்டா இன்னொரு பஸ் அரேஞ்ச் பண்ணி நம்மள சேலம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஊர்ல இத்தனை மணிக்கு இங்க இருந்து ஏறணும் அப்படிங்கறதெல்லாம் எங்கேயுமே கிளியரா அவுட்லைன் பண்ணல. பட் அது இம்ப்ளைடா இருக்கு எதுல? அந்த பஸ் டிக்கெட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணதன் மூலமா. நெக்ஸ்ட் இஸ் குவாசி ரிசம்பிளிங் சொல்றேன். இங்க ஆஃபரும் இருக்காது, அக்செப்டன்ஸும் இருக்காது. நம்ம இந்த பஸ் டிக்கெட் சொன்னதெல்லாம் நேத்து நம்ம ஒரு கேஸ் கூட பார்த்தோம், கார்லில் வெஸ் கார்பாலில் அப்படிங்கிறது. அப்போ அதுல இருந்து என்ன சொல்லிட்டாங்க? இந்த மருந்தை வாங்கி யூஸ் பண்ணுங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணணும். அப்ப அது எக்ஸ்பிரஸ் ஆயிடுது, எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்ங்கிறதுக்கு கீழே வந்துடுது. எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, எப்போ இவங்க வாங்கி அந்த மருந்தை யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்பவே அந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ இம்ப்ளைடு, நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அங்க ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கான்ட்ராக்ட்ல எக்ஸ்பிரஸ் ஆஃபர் இருக்கு, இம்ப்ளைடு அக்செப்டன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம்னா இப்ப இங்க குவாசி கான்ட்ராக்ட்ல பார்க்கலாம், இந்த ஆஃபர் அக்செப்டன்ஸ் எதுவுமே இல்ல. ஆனா ஒரு கோர்ட், ஒரு பார்ட்டி தவறாக அன்ஜஸ்டா லாபம் அடைஞ்சிடக்கூடாதுங்கிற நோக்கத்தோட கிரியேட் ஆகுறது தான் இந்த குவாசி கான்ட்ராக்ட். நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்றோம், அது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பதிலா ஒரு 2 தெரு தள்ளி அங்கேயும் வந்து ஒரு மாலா, ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி மாலா, ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், கோபிச்செட்டிப்பாளையம் பதிலா அது வேற ஏதோ ஒரு ஏரியால போய் கொடுத்துட்றாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் பதிலா வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? கோபி ஸ்ரீ பாளையம்னு ஒண்ணு இருக்கு பக்கத்துல, அங்க போய் கொடுத்துட்றாங்க. அங்கேயும் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல அங்கேயும் 10ஆம் நம்பர் வீட்டுல மாலானே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் வாங்கி வச்சிடுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நம்ம ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுது? ராங்கா ஒரு குட்ஸ் அங்க டெலிவர் ஆயிடுது. அப்போ நம்ம அதை போய் கேட்கும் போது ஒன்னு அவங்க என்ன பண்ணணும்? குட்ஸை திருப்பி கொடுக்கணும். அப்படி இல்ல அதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கான இணையான தொகை என்னவோ அதை திருப்பி தரணும். ஸோ இந்த இடத்துல ஆஃபரும் இல்ல, அக்செப்டன்ஸும் இல்ல. ஆனா ஒரு பார்ட்டி அன்ஜஸ்டா லாபம் அடைஞ்சிடக்கூடாதுன்ற நோக்கத்துல கிரியேட் ஆகுறது தான் இந்த குவாசி கான்ட்ராக்ட்.
நெக்ஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் கன்சிடரேஷன். ஸோ கன்சிடரேஷன்னா இணை மதிப்பு அப்படின்னு பார்த்தோம். ஒரு பொருளுக்கான இணை மதிப்பு இருக்கணும். அந்த மதிப்பு சமமா, அதாவது வேல்யூக்கு வேல்யூ எக்ஸாக்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கறத எக்ஸப்ஷன்லயும் நம்ம பார்த்தோம். அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு அம்மா ஒரு பையன், அம்மா வந்து பையனுக்கு வீடு எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கான ஆக்சுவல் வேல்யூ என்னவோ, மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்துக்கணும். ஸோ பை கன்சிடரேஷன் அப்படிங்கிறது எப்படிலாம் இருக்கலாம்? ஒரு கன்சிடரேஷன் இணை மதிப்பை எப்படி கொடுக்கலாம்? பைலேட்ரலாவும் இருக்கலாம். பைனாலே 2, யூனிலேட்ரலாவும் இருக்கலாம். இப்ப பைலேட்ரல் கன்சிடரேஷன் எப்போ வரும்? ஒரு 2 பார்ட்டி பிசினஸ்குள்ள என்டர் ஆகுறோம் அப்படின்னா, நான் வீடை விற்கிறேன், நீ வாங்குற அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த பிசினஸ் கான்ட்ராக்ட்ல என்ன இருக்கணும்? நான் இந்த வீடை எவ்வளவு தொகைக்கு விற்கிறேன்னு சொல்லணும். நீங்க அதை நெகோசியேட் பண்ணிருப்பீங்க. இவ்வளவு வாங்குறேன், இல்ல நான் தருவேன், தரமாட்டேன்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன். அதர் பார்ட்டி சரி இந்த காசுக்கு நான் வாங்கிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அந்த காசை கொடுத்துருப்பாங்க. நம்ம வீடை உங்களுக்கு கிரயம் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பைலேட்ரல். 2 பீப்புள் இன்வால்வ் ஆயிருக்காங்க, நெகோசியேட் பண்றாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இது பைலேட்ரல். யூனிலேட்ரல்னா ஒரு சைடாவே. இப்ப என் வீட்டுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேங்க. நான் ரொம்ப செல்லமா ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறேன். அது காணாம போயிடுச்சு, ஓடி போயிடுச்சு, எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன் நானு. அப்ப அதுல என்ன சொல்லியிருப்பேன்? இந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுத்தா கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 5000 ரூபாய் சன்மானம் சொல்லிடுறேன். இங்க நெகோசியேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரே ஒரு ஆள் நான் தான் சொல்லிட்டேன், கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த இடத்துல. அப்போ கண்டுபிடிச்சு கொண்டு வர்றவங்க அதுக்கு மேலேயும் கேட்க முடியாது, அதுக்கு கம்மியா நான் கொடுக்கவும் முடியாது. இது யூனிலேட்ரல். ஒருத்தர் ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிடுறாங்க, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மட்டும் போட்டு. இதுதான் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் கன்சிடரேஷன். நெக்ஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸிகியூஷன். அப்ப எக்ஸிகியூஷன்ல என்னென்ன எப்படிலாம் நம்ம சொல்லலாம், அதை வகைப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டரி. இந்த வார்த்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு நடந்து முடிஞ்சிச்சு, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, முடிஞ்ச ஒரு விஷயம். எக்ஸிக்யூட்டரி இனிமேதான் நம்ம பண்ணணும். ஏற்கனவே நம்ம பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். கன்சிடரேஷன்ல பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு பார்த்தோம். இப்ப எக்ஸிகியூஷன்ல பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பாக்குறோம் நம்ம. இப்ப ஆல் பார்ட்டிஸ் fulfilled the promise, that is the performance is completed here. ஒரு சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, by paying the money the property is transferred. எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. எக்ஸிக்யூட்டரி, the promise to be executed in future. அப்போ நீ ஃபியூச்சர்ல எனக்கு இதை பண்ணுனா நான் அதை தரேன் அப்படின்னு சொல்றது. ஒரு எக்ஸாம்பிள், ஆன் டெலிவரி ஆஃப் குட்ஸ் the amount is paid to the seller. யாரு நமக்கு பொருளை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என் வீட்டுக்கு அந்த பொருள் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் காசு கொடுக்கறது. இப்ப மளிகை சாமான்லாம் நம்ம வீட்டுக்கு சொல்லுவோம். அப்ப என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கான காசை அந்த இடத்துல கொடுப்போம். அதுதான் வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். A void contract cannot become valid. ஒரு void contractன்னு சொல்லிட்டோம்னா it cannot be a வேலிட் கான்ட்ராக்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு மைனரோட ஒரு நாள் முன்னாடி, அவர் வந்து மேஜர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகி இருந்தாலும் அது தப்பு தான். அதை நம்ம வேலிட் பண்ணவே முடியாது. ஆனா அதுக்கான எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துருந்தோம். whereas a voidable contract may be made valid or invalid. எப்படி அதை வேலிடோ இன்வாலிடோ நம்ம பண்ணுவோம்? பை ராட்டிபிகேஷன். அத சரி பண்ணிக்கிறது மூலமாவோ இல்லை அதை ஏற்றுக்கொள்வது மூலமாகவோ அந்த கான்ட்ராக்டை நம்ம வேலிட் பண்ணலாம், இல்ல அதை இன்வாலிடும் பண்ணலாம். நான் இதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி இன்வாலிடும் பண்ணலாம். அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போ ஒரு கான்ட்ராக்ட் முழுமை அடைஞ்சிச்சு, எப்போ பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கறத தான் பாக்குறோம். ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அங்க ஒரு மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். நம்ம 2 பார்ட்டிக்குள்ள நான் இது செய்வேன் இது செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த மியூச்சுவல் ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுனா அந்த கான்ட்ராக்ட் முடிவுக்கு வரும். அந்த கான்ட்ராக்ட் எப்ப முடிவுக்கு வருதோ அப்பதான் அத டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பதான் the contract ends and it is said to be
discharged. The contract gets discharged on completion of the performance or promise. So discharge அப்படின்னா என்ன? termination of the contractual relationship of the parties. ரெண்டு பார்ட்டிக்கு நடுவுல இருக்க ஒரு contractual legal relationship முடிவுக்கு கொண்டு வரோம் இல்ல end பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். டிஸ்சார்ஜ் எந்தெந்த வகையிலலாம் ஒரு கான்ட்ராக்ட் முடிவுக்கு கொண்டு வரலாம்? அதை செஞ்சு முடிக்கிறது மூலமா, பை மீன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆர் கன்சென்ட், அதை ஒப்புக்கொண்டு செயல்படுத்துவது மூலமா. எப்போ அதை செய்யவே முடியாத ஒரு நிலைக்கு போகுதோ அப்பயும் அது எண்ட் ஆயிடும். இது செய்ய பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அது எண்ட் ஆயிடும். ஒரு கால வரைக்குட்பட்டு அதை முடிக்கணும்னு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்போம். அந்த டைமுக்குள்ள அதை முடிக்க முடியலனாலும் அந்த கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆயிடும். டிஸ்சார்ஜ் பை ஆபரேஷன் ஆஃப் லா. ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிடும், அதுக்கப்புறமா ஒரு லா நமக்கு புதுசா வருதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அந்த லால என்ன சொல்றாங்கன்னா, இந்தந்த விஷயங்களுக்காக கான்ட்ராக்ட் என்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த கான்ட்ராக்ட் முடிவுக்கு வந்துடும். ஏன்னா லா சொல்லிடுச்சு இந்த விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகி நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு டையிங் இண்டஸ்ட்ரி, சாயம் போடுற இண்டஸ்ட்ரி வைக்கிறேன். அப்போ அந்த இன்னொரு பர்சன் யார் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துறாங்களோ அவங்களுக்கு நான் டை கொடுப்பேன். அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு அந்த வேஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க, வெளியே ஒண்ணு லேண்ட்ல டம்ப் பண்ணுவாங்க, இல்ல ரிவர்ல எங்கேயோ ஒரு இடத்துல வெளியே ரிலீஸ் பண்றாங்க வித்தவுட் பியூரிஃபிகேஷன். அதுல ஏதாவது ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணாம அப்படியே ராவா அந்த வேஸ்ட்டை டிஸ்சார்ஜ் பண்றது. அப்ப புதுசா வந்து ஒரு லா சொல்லுது, இதுல வந்து சாயம் கொடுக்கறவங்களும் சரி அந்த சாயத்தை யூஸ் பண்றவங்களும் சரி தே ஷுட் ஹாவ் அ ஒரு ஒரு பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி அந்த பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸை இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா ஷேர் பண்ணி பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது லா வந்துருச்சு. அப்போ அதை கன்சிடர் பண்ணாத ஒரு கிளாஸ் தான் இவங்க ஏற்கனவே இந்த லா வரதுக்கு முன்னாடி என்டர் ஆன ஒரு அக்ரிமெண்ட்ல இருந்திருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் இப்போ எண்டுக்கு வந்துடும் பை மீன்ஸ் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் லா. அப்போ ஒரு அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் ஏற்கனவே இருந்தாலோ இல்ல புதுசா ஒரு லா வருது அந்த லாவுக்கு ஃபாலோ பண்ணி அதுக்கு அதை ஏத்துக்கிட்டு நடக்கிற மாதிரி இல்லாத ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும் அங்க கான்ட்ராக்ட் வில் கெட் டிஸ்சார்ஜ். நெக்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் பை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட்ல சொல்லப்பட்ட செயல்களை ஒண்ணு செஞ்சு முடிக்காம இருக்கிறது, ஒரு நாளைக்குள்ள செஞ்சு முடிக்காம இருக்கிறது, அதுதான் வந்து பிரீச். அதுல சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம நடந்துக்கிறோம் அப்படின்னா இட் அமௌண்ட்ஸ் டு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். பிப்ரவரி 2ஆம் தேதி டெலிவர் பண்றேன்னு சொல்லி ஃபுல் காசையும் வாங்கிட்டு பிப்ரவரி 2ஆம் தேதி டெலிவர் பண்ணலன்னா அந்த கான்ட்ராக்ட் அங்க முடிவுக்கு வந்துடும். நீ அதுக்கப்புறம் அதை டெலிவர் பண்ணா அதை அக்செப்ட் பண்ணுமா வேணாமாங்கிறது என்னோட டெசிஷனா தான் அந்த இடத்துல இருக்கும். டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ் இது என்னன்னு பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு விஷயத்த செஞ்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம், செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ பார்ட்டிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதுல சொல்லியிருக்க ஆப்ளிகேஷன்ஸ், நான் எதை செய்வேன் எதை செய்ய மாட்டேன்னு சொன்னதை கரெக்டா செஞ்சிடுறது இல்ல கரெக்டா செய்யாம விட்டுறது. ஸோ இதுதான் பெர்ஃபார்மன்ஸ். ஃபுல்ஃபில் த ஆப்ளிகேஷன் அண்ட் த ப்ராமிஸ். ஏ ஆஃபர்ஸ் டு செல் பி ஹிஸ் டிவி ஃபார் 10,000. இப்ப பி 10,000 ரூபாய் ஏ கொடுத்துறாரு, ஏ பிக்கு டிவியை டெலிவர் பண்ணிடுறாரு. ரெண்டு பேருமே அவங்க ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க, உங்களோட ஆப்ளிகேஷன் அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. ஸோ த கான்ட்ராக்ட் கெட் டிஸ்சார்ஜ்ட். Malan agrees to buy a custom-made dining table from Maran, a carpenter. The contract specifies that the table must be delivered to Maller's home by 30th June and Maller will pay ₹500 upon delivery. So custom made dining table நாங்க எப்படி சொல்றோம், ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் பண்ணி கொடுக்கணும். ஆனா அந்த டைனிங் டேபிளை எப்படிக்குள்ள பண்ணி கொடுக்கணும், 30th ஜூனுக்குள்ள முடிச்சு டெலிவரி பண்ணிடணும் என் வீட்டுல. அப்படி டெலிவரி பண்ணிட்டு $500 வாங்கிக்கலாம். இப்ப இங்க மலரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம்
இல்ல ஆன உடனே அந்த டைம்ல 500 ரூபாய் கொடுக்கணும். மாறனோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, 30ஆம் தேதிக்குள்ள நான் என்ன மாதிரியான டைனிங் டேபிள கேட்டிருந்தேனோ அந்த டைனிங் டேபிள டெலிவர் பண்ணணும் என்னோட வீட்ல. இப்ப இந்த கான்ட்ராக்ட் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகும்? இவர் வீட்ல டெலிவர் பண்ணி 500 ரூபாய வாங்கினதுக்கு அப்புறம் கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆயிடும். ரெண்டு பேரும் அவங்களோட ஆப்ளிகேஷனை கரெக்டா முடிக்கணும். டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட் ஆர் கன்சென்ட். பார்ட்டிஸ் failed to perform their obligation. இந்த இடத்துல கன்சர்னா என்ன, ஒரு ஒப்புதல் வேணும். நான் என்னோட ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணல, ஐ ஃபெயில்டு டு பெர்ஃபார்ம். ப்ராமிஸையும் முழுசாவோ இல்ல அறகுறையாவோ பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னாலுமே ஒரு கான்ட்ராக்ட் வில் கெட் டிஸ்சார்ஜ். ஸோ இதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நோவேஷன். நோவேஷன்னா புது உள்ளீடு அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஷன்னா நீக்குதல். ஸோ இது கீழே பாக்குறது எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட சுருக்கமா ஆக்கிடும், இல்ல ஏதோ ஒரு டேர்ம் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் பெருசு பண்ணுவோம் நம்ம. ரெசிஷன்னா நீக்குதல். ஆல்ட்ரேஷன் அப்படின்னா அது ஏதாவது ஒரு மாற்றம் செய்யறது. இட் மே பி அடிஷன் ஆர் டெலிஷன் ஆர் சம் சேஞ்ச். மர்ஜர் அப்படின்னாலே மர்ஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டோம், தட் இஸ் கூட்டல். வெய்வர் அப்படின்னா விலக்கு. அதுல ஏதோ ஒரு விஷயம் நான் அந்த கான்ட்ராக்ட்ல சொன்னது இல்லைனாலுமே ஓகே அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட பண்ணுறது. அண்ட் ரெமிஷன்னா தள்ளுதல். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது, ஒரு கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுது, இல்ல ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்ம இங்க சொல்றோம். ஸோ நொவேஷன் அப்படின்னாலே முழுமையா ஒரு புது கான்ட்ராக்ட், ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு புது கான்ட்ராக்டை கொண்டு வைக்கிறது. A construction company is building a house for client B. இப்ப கான்ட்ராக்டர் என்ன பண்ணிடுறாரு, அவரோட ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே புதுசா ஒரு கான்ட்ராக்ட், எனக்கு இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் முடிக்க முடியாது, ஐ மீன் எனக்கு பண்ண வேண்டாம், ஏன்னா எனக்கு வேற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வேற ஊருக்கு போகணும், அதனால நீங்க ஒரு புது கான்ட்ராக்டர் பார்த்து எல்லா ஆப்ளிகேஷன்ஸையும் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. கிளையண்ட் அதை ஒத்துக்கிறாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பழைய கான்ட்ராக்டர் இந்த இடத்துல புது கான்ட்ராக்டர் அவர் வேலையை எந்த இடத்துல நின்றுச்சோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யறாங்க. அப்போ பழைய கான்ட்ராக்ட் முடிவுக்கு புதிதாக ஒருத்தர் அந்த இடத்துல அந்த வேலையை செஞ்சு முடிக்க போறாரு. சோ இதுதான் the old contract is substituted by a new contract. இதுதான் நோவேஷன். ரெசிஷன்னா என்ன, அந்த கான்ட்ராக்ட்ல இருக்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸா மாத்துறது, இல்ல வேணான்னு சொல்லிடுறது. A tenant and landlord have a lease agreement for a year. ஒரு வருஷம் நான் இருப்பேன்னு சொல்லி ஒரு லீஸ் போட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா டெனன்ட் என்ன பண்றாரு, அவருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, வேற வழியே இல்ல, ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்பர் வந்துருச்சு, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த லேண்ட்லார்டும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இந்த இடத்துல என்ன ஆயிடுது, பாதியில அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுது, முடிவுக்கு வந்துருது. சோ த கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ். நெக்ஸ்ட் இஸ் ஆல்ட்ரேஷன். மாற்றம், எங்கேயோ ஒரு மாற்றம் பண்ண போறோம். A software developer is hired to create a website by December 1st. December 1st குள்ள ஒரு வெப்சைட்டை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரை ஹையர் பண்ணிட்டோம் என்னோட கம்பெனிக்கு. The client later requests additional features. அதுக்கப்புறமா நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணணும், இன்னொரு 4 பேஜ் ஆட் பண்ணணும், அதுல இந்த கண்டென்ட் எல்லாம் போடணும்னு நான் சொல்றேன். அப்போ அவர் சொல்றாரு, சரி December 1st முடிக்க முடியாது, January 15th மேல முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓகே அப்படின்னு அக்ரி பண்ணிட்டு அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம கான்ட்ராக்ட்ல, அதுக்கான காஸ்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ஆல்ட்ரேஷன். மர்ஜர், சர்டன் பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் மர்ஜ்டு வித் அதர். ரெண்டு கம்பெனி இருக்கு, ஏ அண்ட் பின்னு. அவங்க ரெண்டு பேருமே சி அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. ஏ வித் சி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, பி வித் சி இன்னொரு கான்ட்ராக்ட் இருக்கு. They decide to merge these contracts into a single comprehensive agreement where C will provide all services to both A and B. அப்ப ரெண்டு கம்பெனி டிஃப்ரெண்டா ரெண்டு கான்ட்ராக்ட் ஒருத்தரோட தனித்தனி கான்ட்ராக்டா வைக்கிறதுக்கு பதிலா ஏயும் பியும் சேர்ந்து சியோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ இதுதான் merger. Waiver. An employee is entitled to a year-end bonus based on performance. இப்ப நான் ஒரு எம்ப்ளாயர், நான் ஒரு 10 பேர் வேலைக்கு வச்சிருக்கேன். ஒவ்வொரு வருஷமா அவங்க எப்படி எல்லாம் வேலை செஞ்சாங்கன்னு பார்த்துட்டு அவங்களோட வேலைக்கு ஏற்ற அவுட்புட் என்ன வந்திருக்கு, என்ன கம்பெனிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் அவங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்குறேன்.
இப்போ எம்ப்ளாயர் டிசைட்ஸ் டு வேவ் த பெர்ஃபார்மன்ஸ் ரெக்குவயர்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சரி நீங்க வந்து பேஸ்ட் ஆன் த அவுட்கம் இல்லாம நான் ஜென்ரலா எல்லாத்துக்குமே ஒரு 1000 ரூபாய் போனஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அசஸ்மெண்ட் பண்ணி உனக்கு 1000 ரூபாய், உனக்கு 800 ரூபாய், உனக்கு 500 ரூபாய் அப்படின்னு நான் பிரிச்சு கொடுத்துருப்பேன் அவங்கவுங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட இந்த ரெக்குவயர்மெண்ட் எனக்கு என்ன தேவைங்கிற ரெக்குவயர்மெண்ட்டை நான் வெய்வ் ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன், எனக்கு மெட்ரிக்ஸ்லாம் வேண்டாம், எல்லாருக்கும் நான் 1000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றேன். இதுதான் வெய்வர். நெக்ஸ்ட் இஸ் ரெமிஷன். அக்செப்டன்ஸ் இஸ் மேட் டு அ ப்ராமிஸ் பட் நாட் ஆன் கம்ப்ளீட் டேர்ம்ஸ். ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு, ஒரு ஆஃபர் இருக்கு, அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு. அந்த அக்செப்டன்ஸ் முழுமையானதாக சொல்லப்பட்ட அளவுக்கு முழுமையானதா இருக்காது. நான் 5000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறேன், நான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன். ஆனா அப்ப என்ன சொல்றேன், 5000 ரூபாய் திருப்பி கொடுக்கணும்னு எழுதி கொடுத்துதான் நான் வாங்குறேன். ஆனா நான் 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா என்ன பண்றேன், அவரு கேட்டாருன்னு சொல்லிட்டு சரி ஒரு 3000 ரூபாயாவது கொடு, நீ அந்த 2000 ரூபாய் எனக்கு தரவே வேணாம்னு சொல்லிடுறாங்க. இவன் கிட்ட அந்த காசு வராதுப்பா அப்படின்னு தெரிஞ்சிருது. அப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாட் எவர் அவர் கேட்டதை கொடுத்துட்டு மொத்தமா என் கடன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். சோ இந்த இடத்துல ஃபுல் டேர்ம் என்ன டேர்ம், அப்ப 5000 ரூபாய் வாங்கினா 5000 ரூபாய் திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் கண்டிஷன். ஆனா என்ன பண்ணிட்டேன், 3000 ரூபாய் வாங்கிட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறேன் நான். இதுதான் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஆன் ரெமிஷன். நெக்ஸ்ட், டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுல மூணாவது இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே என்ன தெரிஞ்சு, ஏதோ ஒரு பார்ட்டியால ஒரு விஷயத்த செய்ய முடியல. எப்ப செய்ய முடியாம போகும், என் கம்பெனி நஷ்டமாயிடுச்சு, இல்ல எனக்கே பொருள் வரல. நம்ம டார்ட்ல பார்த்தோம், ஒரு ஆக்ட் ஆஃப் காட். எக்ஸசிவா அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன், கோவிட் வந்துருச்சு, அப்ப என்னால பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல, எல்லாமே லாக்டவுன், எதுவுமே இல்ல. இல்ல நான் செத்து போயிட்டேன், இந்த கான்ட்ராக்ட்ல இருக்க நானே இறந்து போயிட்டேன் அந்த இடத்துல, அப்ப என்னால அந்த கான்ட்ராக்ட கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான டைமை தான் வந்து இம்பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டைம்ல ஒரு கான்ட்ராக்ட பண்ணி முடிக்கல அப்படின்னாலும் இந்த கான்ட்ராக்ட் வில் கெட் டிஸ்சார்ஜ். நெக்ஸ்ட், டிஸ்சார்ஜ் பை லேப்ஸ் ஆஃப் டைம். ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு, இந்த டைம் டியூரேஷனுக்குள்ள நான் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அந்த டைம் டியூரேஷன்ல நான் பண்ணல அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்கா எண்ட் ஆயிடும். இப்ப நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம், பை ஜனவரி 1st, பை ஜனவரி 31st அப்படின்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள நம்ம கொடுக்க முடியல, இல்ல கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிரும் கான்ட்ராக்ட். பை ஆபரேஷன் ஆஃப் லா, ஏதோ ஒரு பார்ட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலும் அந்த கான்ட்ராக்ட பண்ண முடியாது, அதுவுமே இதுல ஒரு கண்டிஷனா வரும். அடுத்து, இஃப் த லா டிக்ளேர்ஸ் அ பர்சன் ஆஸ் அன் இன்சால்வென்ட், இவர்கிட்ட எந்த பணம் எதுவுமே இல்ல, இன்சால்வென்ட்னு ஒருத்தர் டிக்ளேர் பண்ணிடுச்சுன்னா அப்பயும் அந்த பர்சன் என்டர் ஆன கான்ட்ராக்ட் வந்து முடிவுக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், மர்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புதுசா அப்ப ஏ பி ரெண்டு பேரும் தனித்தனியா ஒரு கான்ட்ராக்ட் சியோட வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டோம். மர்ஜ் பண்ணும்போது என்ன ஆயிடுது, சியோட ஒரு கான்ட்ராக்ட் தான் வந்துருச்சு. அப்போ பை மீன்ஸ் ஆஃப் மர்ஜர் வந்துருச்சு அப்படின்னாலும் பை லா the old two separate contracts will be discharged and a new contract is formed. Next one is breach of contract. ஒரு பார்ட்டி அவங்களோட ஆப்ளிகேஷனை, எய்தர் ஆஃப் த பார்ட்டி அவங்களோட ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணல, ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா இட் இஸ் கால்ட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 10,000க்கு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு டிவியை விற்கிறேன்னு சொல்லிட்டாரு. 10,000 கொடுத்தாச்சு, நான் 10,000 வாங்கிட்டு டிவிய கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன், இல்லைன்னா டிவிய எடுத்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிடுறேன்னு வச்சுக்கலாம். அப்ப இது என்ன ஆயிடுச்சு, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். நான் கொடுத்த சொன்ன ப்ராமிஸை நான் காப்பாத்தல. சரி, இந்த மாதிரி பிரீச் ஆனா எனக்கு என்ன ரெமிடி இருக்கு, லா ஆஃப் டார்ட்ல நம்ம பார்த்தோம், நமக்கு டேமேஜஸ் கேட்கலாம், இல்ல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கோர்ட் ஆஃப் லால நம்ம இங்க போய் கேட்கிறோம் அப்படின்னா கான்ட்ராக்ட்ல 73 செக்ஷன் 73க்கு கீழே ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் இதை பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ எதுக்காக இந்த ரெமெடி கொடுக்குறாங்க, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு ஆப்ளிகேஷனை நான் செய்யல, அப்ப அதை செய்யன்னு சொல்லலாம், இல்ல செய்யாம விட்டதுக்கான டேமேஜஸ் வாங்கலாம்.
இறந்து போன ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்ப வந்து இம்பாசிபிலிட்டி இறந்து போயிட்டாரு, அவரை போய் எழுப்பி கூட்டிட்டு வந்து கான்ட்ராக்ட பண்ணுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் என்டர் ஆன கான்ட்ராக்டுக்கு என் ஃபேமிலியில இருக்க யாரையோ ஒருத்தர் எனக்கு தெரியுங்கிறதுனால நீ வந்து பண்ணுன்னு சொல்ல முடியுமா? ஒரு அரிசி என்ன சொல்றது, ரைஸ் மில் வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட சொந்தக்காரங்க அவங்க ஏதோ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவரை கூப்பிட்டு வந்து இல்ல அந்த ரைஸ் மில்ல நடத்தி எனக்கு காசு கொடுன்னு கேட்க முடியுமா? முடியாது. சோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் மாதிரி நமக்கு ஒரு ரெமிடிய நம்ம அந்த இடத்துல தேட முடியாது. ஆனா பிரீச் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இன் கேஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் நமக்கான லாஸ கேட்கலாம். எப்படி லாஸ கேட்கலாம்? டேமேஜஸா கேட்கலாம், இல்ல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸா கேட்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு கீழே வரும். இப்போ ஜென்ரலி கான்ட்ராக்டோட பேசிக் ஐடியாஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கான்ட்ராக்ட் ரிலேட்டடா ஏதோ ஒரு பேசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பேசேஜ்ல என்ன கான்செப்ட் என்ன பிரின்சிபிளை பத்தி பேசியிருக்காங்களோ அந்த பிரின்சிபிளின் அடிப்படையில நம்ம இப்ப கொடுத்திருந்த சில எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி ஏதோ ஒரு இமேஜினரியா அவங்க ஒரு ப்ராப்ளம கிரியேட் பண்ணி அந்த ப்ராப்ளம ஒரு கொஸ்டினா கேட்டு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதுக்கான சொல்யூஷனை நம்ம எங்க பார்ப்போம்? அந்த பேசேஜ்க்குள்ள மட்டும்தான் நம்ம தேடணும். அந்த கான்செப்டை விட்டு வெளியே தேடக்கூடாது. அப்ப ஜென்ரலா டிசைட் வெதர் திஸ் கான்ட்ராக்ட் இஸ் வேலிட் ஆர் நாட் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னாலே இந்த கான்ட்ராக்ட்ல நம்ம இவ்வளவு நேரமா பை மீன்ஸ் ஆஃப் லேப்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா, அப்ப டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நோ எஸ் அப்படிங்கிற வார்த்தை பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கா அதுல பார்த்துட்டு டோன் ஆஃப் த கொஸ்டின் பாசிட்டிவா கேட்டிருக்காங்களா நெகட்டிவா கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். ஸோ ஆல் த பெஸ்ட். நம்ம இந்த சனிக்கிழமை போய் அதுக்கு அடுத்த சனிக்கிழமையில இருந்து நமக்கு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வரும். உங்களுக்கு ஏற்கனவே இப்ப இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளாட்டோட மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த பேசேஜை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதுங்க. அண்ட் கிளாட் இஸ் அ ஸ்கில் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இந்த ஸ்கில் என்ன, நீ ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பேசேஜை தாண்டி எந்த ஆன்சரும் கேட்கவே போறது கிடையாது. அந்த பேசேஜ்க்குள்ளதான் உங்களோட ஆன்சர்ஸ் இருக்கு. திங்க் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் எழுதணும். ஒரு ஃபன்னுக்காக ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு மரத்துல 10 குருவி இருந்துச்சு. ஒருத்தன் ஒரு குருவி மேல கல்ல எரிஞ்சுட்டான். அப்ப மீதி அந்த மரத்துல எத்தனை குருவி இருக்கும்? ஒரு குருவி மேல கல் எரிஞ்சா அந்த ஒரு குருவி மட்டுமா பறந்துருக்கும்? எல்லா குருவியும் பறந்துருக்கும் அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ். தூக்கி டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே சிதறிடும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு திங்கிங் கெப்பாபிலிட்டியை தான் நம்ம இங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன ஆன்சர் என்னங்கிறத பாருங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஸோ ராங் ஆன்சர்ஸ் எழுதாதீங்க, தெரியலன்னா விட்டுடுங்க. பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து என்ன இருக்கு எப்படி இருக்குங்கிறத பாருங்க. அண்ட் நம்மளோட நான் முதல்வன் போர்ட்டல்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்கான லீகல் கேசஸ் என்னென்ன நடந்திருக்கு, அதுக்கு கோர்ட்டோட வியூ என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறதுக்கு முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுத்து கிளாஸ்ல ஒரு 5 மினிட்ஸ் டைம் அலாட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு 2 பேசேஜ் அப்படின்னு ரீட் பண்ணி லவுடா ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கும் அதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்ன பிரச்சனை நடந்தது, கோர்ட் என்ன டிசைட் பண்ணுச்சு, ஒரு 1 பேஜ் தான் ஜட்மெண்ட் இருக்கும், 20-30 பக்கம் இருக்கும். அதை கன்சாலிடேட் பண்ணி 1 பேஜா மாத்தி தான் அதுல கொடுத்துருக்கேன். அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே, அதை ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர் எழுதுறதுக்கான ஒரு நாலேஜ் டெவலப் ஆகும். ஸோ உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு யூ ஷுட் ரீட் அ லாட். சேம் வித் கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம கிளாட் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பழசா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்க போறதுல கரண்ட் ஈவெண்ட்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி. தேங்க்யூ.